வெல்கம் டு லவ் ஜர்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃபுக்கு என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் தேவைப்படும்? எனி ஐடியா இருக்கே? நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்ப்போம். ஸோ இதில் வந்து 9 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப், எல்லாரோட ரிலேஷன்ஷிப்பும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்னது? ஃபர்ஸ்ட் எப்போவுமே நமக்கு தேவையானது காம்ப்ளிமெண்ட். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது எல்லாருமே கொடுத்துக்கணும். ஸோ அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன டீ, ஸோ அது வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து போட்டு கொடுத்தாலோ இல்லை ஹஸ்பண்ட் வந்து போட்டு கொடுத்தாலோ வந்து அது நல்லா இருக்குது அப்படின்னாக்கா, சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எஸ், நான் கூட டெய்லி காலைல சொல்லுவேன் அந்த மாதிரியா? ஆமாம். ஓகே. நெக்ஸ்ட், ஆங்க்ரி. நெவர் பி ஆங்க்ரி ஆன் போத் சைட்ஸ். இது ஆக்சுவலாக என்னென்னா, யாராவது ஒருத்தவங்க கோவமாக இருந்தால் விட்டுடுங்க, 2 பேரும் கோவப்படாதீங்க. 2 பேர் கோவப்பட்டிங்கன்னா இன்னும் மேலே மேலே பிரச்சனை தான் வரும், சண்டை தான் பெருசாகும். என்றைக்குமே அதை சார்ட் அவுட்டே பண்ணவே முடியாது, வீட்டில் நிம்மதியும் இருக்காது. ஸோ நெவர் பி ஆங்க்ரி ஆன் போத் சைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு பெஸ்ட்டான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்டேக்ஸ். ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஸோ யாருக்கு தான் மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது, எந்த லைஃப் தான் மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது? எல்லா லைஃப்லேயும் சின்ன சின்ன மிஸ்டேக்லேருந்து பெரிய மிஸ்டேக் வரைக்கும் இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஸோ அந்த மிஸ்டேக்கை அப்போயோட மறந்துட்டு அடுத்ததுக்கு போகிறது ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்புக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது முன்னாடி நடந்த மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை இப்போ நடக்கிற மிஸ்டேக்காக இருக்கலாம், இன்றைக்கி நடந்த மிஸ்டேக்காக இருக்கலாம், அது நெக்ஸ்ட் டே கொண்டு போகிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். கண்டிப்பாக. நெக்ஸ்ட், கிரிட்டிசைஸ். இந்த பேரை கேட்டாலே இப்போ நவடேஸ் இது எப்படின்னா, எல்லோரும் இதை வந்து ஒரு நார்மலைஸ் வேர்டு ஆக்கி வச்சுருக்காங்க. அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. யாராவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலோ இல்லை தெரியாத ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணாலோ, ஓகேப்பா நீ நல்லா பண்ண, ஓகேங்க இது சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. அது தப்பு, இது தப்பு, இப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட புதுசாக செய்கிறதுக்கு எல்லாருமே யோசிக்கிறோம். ஸோ வெளியிலே எப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் அதை கொண்டு வரக்கூடாதுல்ல. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மஸ்ட் நோ கிரிட்டிசைஸ். இது என்னோட பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்ட் வந்து ஸ்லீப். ஸோ எல்லாருமே நம்ம ஒரு நாளைக்கு 6 hours இல்லை 7 hours வந்து தூங்கும். ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ஆங்க்ரி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பிஃபோர் கோயிங் டு த பெட் அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதில் எனக்கு உடன்பாடு ரொம்ப அதிகம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டோ என்ன சண்டையோ அது அன்றைக்கி வந்து ஈவினிங் இல்லை மேக்ஸிமம் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முடிச்சிடுறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட், என்றைக்குமே அதாவது யாராவது ஒருத்தவங்க கத்துறாங்க அப்படின்னாங்கன்னா, ஸோ அவங்கள காம் டவுன் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். திருப்பி அவங்கக்கிட்ட கத்தாதீங்க. கத்துறதுனால சண்டைகள் திருப்பியும் பெருசாகும், வீட்டுக்குள்ளே இன்னும் பெரிய பிரச்சனைகள் வரும், தேர்ட் பர்சன்ஸ் மூக்கம் நுழைப்பாங்க. ஸோ என்றைக்குமே அது உதவாது. ஸோ அது வேண்டாம். காமாக சொல்லுங்கள், புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாரிட்டைஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போது என்னோடய ஹஸ்பண்ட் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டியாக இருக்கணும். அது என்ன தான் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அது வந்து அடுத்தது தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹஸ்பண்டை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்புக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எஸ், அப்சல்யூட்லி ரைட். நெக்ஸ்ட், ராங். இப்போது யாராவது ஒருத்தவங்க ராங்காக தான் இருப்பாங்கன்னு நமக்கும் தெரியும், அது தப்பு பண்ணுறவங்களுக்கும் தெரியும். ஆனால் அது ரிலேஷன்ஷிப்னு வரும்போது வெளிப்படுத்திக்கிறதுக்கு கூச்சமோ தயக்கமோ படக்கூடாது. நான் ராங்னா ராங், நான் பண்ணது தப்புனா தப்பு, சாரினா சாரி, எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும். அது வந்து ஃபர்கிவ் பண்ணிடணும். சும்மா போட்டு அதையே நீ அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு சொல்லி காமிச்சு அவங்களுக்கு கில்ட்டினஸ் கொண்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் அவங்க பண்ணவும் யோசிப்பாங்க, இவங்கள்ட்ட சொன்னால் இது இப்படி தான் நடக்கும்னு சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அதையும் இந்த ராங் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. தப்புனா தப்புன்னு சொல்லி ஒத்துக்கோங்க எனிஹவ். ஸோ இதுதான் இந்த 9 கோல்டன் ரூல்ஸாக. ஆமாம். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி லைஃப் வந்து இருக்கும். ஸோ இந்த யூடியூப்
வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா எங்கள் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.